வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணியில் அடையாளப்படுத்தப்பட்ட எண்புக்கூடுகளின் எண்ணிக்கை 56ஆக உயர்வு. முறைப்பாட்டாளர்களுக்கும் அச்சுறுத்தல். இஸ்ரேல் கொடியை காலால் மிதித்த இளைஞர் பயங்கரவாத தடை சட்டத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தகவல். சிஐடிக்கு அழைக்கப்பட்ட பிமல் வீரவன்ச கொள்கலன் விடுவிப்பு குறித்த கருத்துக்கள் தொடர்பில் வாக்குமூலம். எரிபொருள் விநியோகத்தில் நெருக்கடி உருவாகலாம் என தகவல். ஏகபோக விநியோக முயற்சி இடம்பெறுவதாக தொழிற்சங்கம் குற்றச்சாட்டு. பாஜகவை விட மிகப்பெரிய துரோகி அதிமுக. தமிழ்நாட்டை திமுகவை பாதுகாக்கும் என்கிறார் கனிமொழி. இஸ்ரேல் பிரதமரை மீண்டும் சந்தித்த ட்ரம்ப் காசா போர் நிறுத்தம் குறித்து பிரத்யேகமாக கலந்துரையாடியதாக தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். ஜாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழியில் இதுவரை 56 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதில் 50 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி சிந்துபாத்தி இந்து மயான மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 13வது நாளாக யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராஜாவின் முன்னிலையில் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. அகழ்வு மேற்கொள்ளப்பட்டு வரும் 2வது அடையாளப்படுத்தப்பட்ட இடத்திலேயே மேலும் 3 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த 3 எலும்புக்கூடுகளும் இன்று அகழ்ந்தெடுக்கப்படும் என சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா தெரிவித்தார். முதலாம் இலக்கமிடப்பட்டுள்ள அகழ்வு பணி இடம்பெறும் இடத்தில் மனித உடைகள், சப்பாத்து ஆகியன அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவை இதுவரை எடுக்கப்படவில்லை எனவும் சட்டத்தரணி கூறியுள்ளார். பாதிக்கப்பட்டோர் சார்பில் சம்பவ இடத்துக்கு சென்றிருந்த சட்டத்தரணி சுகாஸ் சர்வதேச ரீதியிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தார். ஜாழ்ப்பாணம் சுண்டிக்குளம் பகுதியில் ஸ்ரீலங்கா கடற்படையினருக்கு காணி அளப்பதற்கு அனுமதி வழங்க வேண்டாம் என வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினர் கிருஷ்ணகோபால் கனைச்செல்வன் இந்த கடிதத்தை அனுப்பியுள்ளார். வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட சுண்டிக்குள கிராமத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் ஸ்ரீலங்கா கடற்படையால் சில தினங்களாக நில அளவீடு செய்யப்பட்டு வருகிறது. இது பற்றி தங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டதா என 7/7/2025 காலை 9:03 மணிக்கு தொலைபேசி வாயிலாக கேட்டிருந்தேன். அது வனஜீவராசிகள் திணைக்களத்தின் எல்லைக்குள் குறித்த பகுதி இருப்பதனால் அதுக்கு அனுமதி பெற தேவையில்லை என்பதை பிரதேச செயலாளர் தொலைபேசி ஊடாக தெரியப்படுத்தியதாக கனைச்செல்வன் சுட்டிக்காட்டியுள்ளார். அதையும் கடந்து கடற்படை அதிகாரிகளிடமும் நாம் விவாதித்திருந்தோம். அது நில அளவையாக இருந்தாலும் சரி, நீரளவையாக இருந்தாலும் சரி, அது பிரதேச செயலகத்துக்கு அல்லது பிரதேச சபைக்கு தெரியப்படுத்தி செய்ய வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதை ஏற்றுக்கொண்ட கடற்படை அதிகாரிகள் தாம் பிரதேச செயலகத்துக்கு அறிவித்து இந்த பணியை தொடர்வதாகவும் அதுவரை நிறுத்தி வைப்பதாகவும் தம்மிடம் தெரியப்படுத்தியதாகவும் பிரதேச சபை உறுப்பினர் கூறியுள்ளார். ஆகவே இது தொடர்பாக கடற்படையினர் தெரியப்படுத்தும் போது உடனடியாக அனுமதியை வழங்காமல் பருத்தித்துறை பிரதேச சபை தவிசாளர், உறுப்பினர்கள் மற்றும் கிராம மட்ட பொது அமைப்புகளுடன் கலந்தாலோசித்து அதுக்கான அனுமதியை வழங்க வேண்டும் என பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினர் கனைச்செல்வன் பிரதேச செயலாளரை கேட்டுக்கொண்டுள்ளார். கிளிநொச்சியில் காவல்துறையினரின் கட்டளையை மீறி பயணித்த டிப்பர் ரக வாகனம் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருந்த நிலையில் வாகனத்தில் மண் கடத்தி செல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கிளிநொச்சி தருமபுரம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கல்லார பகுதியில் நேற்று முன்தினமிரவு சட்டவிரோதமான அனுமதி பத்திரமின்றி மணலேற்றிச் சென்ற டிப்பர் ரக வாகனத்தை காவல்துறையினர் வழிமறித்துள்ளனர். புளியம்பொக்கானை சந்தையில் வைத்து காவல்துறையினரின் கட்டளையை மீறிச் சென்ற டிப்பர் வாகனம் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. காவல்துறையினரின் துப்பாக்கிச் சூட்டில் வாகன சக்கரம் காற்று போன நிலையில் சாரதி தப்பியோடியுள்ளார். டிப்பர் வாகனத்தை மீட்ட காவல்துறையினர் சாரதியை தேடி வருவதுடன் அந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளார். கொழும்பு துறைமுகத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்ட 323 கொள்கலன்களை ஸ்ரீலங்கா சுங்கத்துறை முறையான ஆய்வு செய்யாமல் விடுவித்ததாக கூறப்படும் முறைப்பாடு தொடர்பாகவே இந்த அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் 29ஆம் தேதி நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இந்த விடயம் தொடர்பாக விமல் வீரவன்ச தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் வாக்குமூலம் அளிப்பதற்காக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் ஏறத்தாழ 9 மாதங்களாக முகமது ரிஃபாய் முகமது ஜுகைல் என்ற மாணவன் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இஸ்ரேலிய கொடியை மிதிக்கும் காணொலியை இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றிய குற்றச்சாட்டில் 21 வயதான இந்த மாணவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மாவலெண்ணவைச் சேர்ந்த விமான போக்குவரத்து மாணவரான ஜுகைல் தனது தேசிய அடையாள அட்டையை எடுத்துச் செல்லவில்லை என தெரிவித்து கடந்த ஆண்டு அக்டோபரில் இஸ்ரேலிய தூதரக வளாகத்துக்கு அருகில் வைத்து முதலில் கைது செய்யப்பட்டார். அடையாள அட்டையை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த பின்னர் தெகியவளை காவல்துறையினரால் அவரை விடுதலை செய்திருந்தனர். எனினும் இன்ஸ்டாகிராமில் இஸ்ரேலிய கொடியை காலால் மிதித்து பதிவேற்றிய காணொலி தொடர்பாக அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். முறையான குற்றச்சாட்டுகள் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை என்பதுடன் குற்றத்துக்கான எந்த ஆதாரத்தையும் காவல்துறையினர் சமர்ப்பிக்கவில்லை என சுகிலின் சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலும் குடும்பத்தினர் முறைப்பாடு செய்துள்ளனர். குற்றச்சாட்டு இன்று நீடிக்கப்பட்ட தடுப்பு காவல் குறித்து மனித உரிமைகள் குழுக்கள் மற்றும் சட்ட வல்லுநர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். முகமது ரிபாய் முகமது ஜுகைலுக்கு எதிராக வழக்கு இன்று புதன்கிழமை 9ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மின்னியல் வணிகம் தொடர்பான அதிகரித்து வரும் கரிசனைகளை நிவர்த்தி செய்யவும் தற்போது எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு திறமையான நியாயமான மற்றும் வாடிக்கையாளர்கள் மையப்படுத்தப்பட்ட தீர்வுகளை வழங்கவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு பணித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் ஸ்ரீலங்கா சுங்கத்துறையின் மூத்த அதிகாரிகளுடனான சந்திப்பில் ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தலை வழங்கியுள்ளார். சுங்க நடைமுறைகளில் சிக்கலான தன்மையால் எழும் சவால்களுக்கான தீர்வுகளை அடையாளம் காண்பது குறித்து நேற்றைய கலந்துரையாடலில் விரிவாக கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு கூறியுள்ளது. திணைக்களத்தின் நிறுவன எண்ணியல் மயமாக்கல் செயல்முறையின் ஒரு பகுதியாக இதுவரை செயற்படுத்தப்பட்ட தொழில்நுட்ப தீர்வுகள் மற்றும் அந்த முயற்சியில் எதிர்கொள்ளப்பட்ட தடைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. குறிப்பாக 2030ஆம் ஆண்டுக்குள் எண்ணியல் பொருளாதாரத்தை நிறுவுவதற்கான அரசாங்கத்தின் இலக்கை அடைவதில் கவனம் செலுத்தப்பட்டதாகவும் ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த சூழலில் தற்போதுள்ள சட்டங்களை திருத்துவதற்கான செயல்முறையை விரிவுபடுத்துமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதுடன் இது தாமதமின்றி தீர்க்கப்பட வேண்டிய முக்கிய சவாலாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. தற்போது நடைமுறையில் உள்ள ஒருங்கிணைப்பு அமைப்பு மற்றும் அதன் குறைபாடுகள் தேசிய ஒற்றை சாளர சேவை மற்றும் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதியை துல்லியமாக பதிவு செய்தல், வரி விலக்குகளை வழங்குதல் மற்றும் வருவாய் முறையாக அடையாளம் காணுதல் போன்ற முக்கிய சவால்கள் குறித்தும் மதிப்பாய்வு நடத்தப்பட்டது. இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு வழிமுறையாக எண்ணியல் மயமாக்கல் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதுடன் ஏற்கனவே செயற்படுத்தப்பட்ட நடவடிக்கைகளின் முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்யப்பட்டதாகவும் ஜனாதிபதி ஊடக பிரிவு மேலும் கூறியுள்ளது. எரிபொருள் விநியோக நடவடிக்கைகளை தன்னிச்சையாக வேறொரு தரப்பினரிடம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஒப்படைத்துள்ளதாக ஸ்ரீலங்கா பெட்ரோலிய தனியார் தாங்கி ஊர்தி உரிமையாளர்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த முடிவை மாற்றாவிட்டால் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகள் பாதிக்கப்படக்கூடும் என சங்கத்தின் பொருளாளர் ஜஹத் பராக்கிரம எச்சரித்துள்ளார். எரிபொருள் போக்குவரத்தை ஏகபோகத்தின் கீழ் கொண்டுவரும் முயற்சி நடப்பதாக பெட்ரோலிய தனியார் தாங்கி ஊர்தி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. பார ஊர்தி உரிமையாளர்களுக்கு இது மிகவும் கடுமையான பிரச்சனையாக மாறியுள்ளது எனவும் சங்கத்தின் பொருளாளர் ஜஹத் பராக்கிரம கூறியுள்ளார். இதுவரை தாங்கி வாகன உரிமையாளர்களால் மொத்த சேமிப்பு கிடங்குகளுக்கு எரிபொருள் கொண்டு செல்லப்பட்டதாகவும் அவை இலங்கையில் மிக முக்கிய போக்குவரத்து சேவையாக காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தாம் எரிபொருளை கொண்டு செல்லவில்லை என்றால் வேறு யாராலும் அதனை செய்ய முடியாது எனவும், எனினும் கடந்த 2 அல்லது 3 ஆண்டுகளில் இந்த வணிகம் ஒரு சில பாரிய அளவிலான வணிகர்களிடம் ஒப்படைக்க முயற்சி செய்யப்பட்டதாகவும் ஜஹத் பராக்கிரம குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு சங்கமாக தாம் தலையிட்டு அதை நீண்ட காலமாக நிறுத்த முடிந்த போதிலும் தற்போது இந்த போக்குவரத்து சேவையை தமக்கு நெருக்கமானவர்களிடம் ஒப்படைக்க அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். சங்கத்தில் உள்ள சுமார் 400 தொடக்கம் 500 பேர் கொண்ட தாங்கி ஊர்தி உரிமையாளர்கள் இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் தற்போது கொழும்பு மற்றும் முத்துராயவெலவில் இருந்து குருநாகலுக்கு எரிபொருள் கொண்டு செல்வதை விலைமனு கோரல் மூலம் ஒரு தொழிலதிபரிடம் ஒப்படைக்க முயற்சிக்கின்றனர்கள் எனவும் ஜஹத் பராக்கிரம குறிப்பிட்டார். இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் எனவும் எரிபொருள் போக்குவரத்து சேவைகள் ஏகபோகத்தின் கீழ் கொண்டுவரப்படாது எனவும் வலியுறுத்தியுள்ள அவர் மக்களின் நலனுக்காக இது ஒரு பொதுச் சேவையாக தொடர வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார்.
தமிழ்நாட்டுக்கு பாரதிய ஜனதா கட்சி துரோகம் செய்வதாகவும் அதனை விட மிகப்பெரிய துரோகியாக அதிமுக இருப்பதாகவும் திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், இனிமேல் எந்த காலத்திலும் பாஜகவுடன் கூட்டணி சேர மாட்டோம் என கூறிவிட்டு அவர்களுடன் இணைந்து அதிமுக கூட்டணி அமைத்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். ஒன்றிய அரசாங்கம் தமிழ் அடையாளங்கள் மீது தாக்குதல் நடத்துவதாகவும் சரித்திரத்தையும் மொழியையும் மாற்ற முயற்சிப்பதாகவும் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டுக்காக திமுகவின் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் போராடுகின்றார்கள் என்ற காரணத்தினால் தொகுதி மறுசீரமைப்பு என கூறி நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை குறைக்க பாஜக அரசு எண்ணுவதாகவும் அவர் சாட்டியுள்ளார். தற்போது 39 இருக்கும் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 20 குறைத்தால் நாடாளுமன்றத்தில் தாம் பேசுவது எடுபடாது எனவும் அதனால் அந்த நிலையை அடைந்துவிடக் கூடாது என முதலமைச்சர் தொடர்ந்தும் போராடுகின்றார் எனவும் கனிமொழி சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டு மக்களது உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய ஆட்சி திமுக ஆட்சி மாத்திரமே என்பதை எடுத்துக் கூறக்கூடிய வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். காசா போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஆகியோர் இரண்டாவது தடவையாக சந்தித்துள்ளனர். அமைதி உடன்படிக்கை தொடர்பாக இஸ்ரேல் மற்றும் ஹமாஸுக்கு இடையிலான வேறுபாடுகள் குறைவடைந்துள்ளதாக ட்ரம்பின் மத்திய கிழக்குக்கான விசேட பிரதிநிதி கூறியதை அடுத்து இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. வெள்ளை மாளிகையில் இடம்பெற்ற சந்திப்பின் பின்னர் திட்டமிடப்படாத பேச்சுக்களில் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஆகியோர் சந்தித்துள்ளனர். அந்த வகையில் நேற்றைய தினம் 2 நாட்டு தலைவர்களும் 1 மணித்தியாலத்திற்கும் அதிக நேரம் சந்தித்து கலந்துரையாடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பேச்சுக்களுக்கு நடுவே காசாவில் இஸ்ரேல் படையினர் நடத்திய தாக்குதல்களில் குறைந்தது 95 பலஸ்தீனியர்கள் பலியாகியுள்ளனர். கடந்த ஜனவரி மாதம் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதில் இருந்து 3வது தடவையாக பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்காவிற்கு விஜயம் செய்துள்ளார். நேற்று முன்தினம் இரவு நேர விருந்தில் 2 நாட்டு தலைவர்களும் பல மணி நேரம் சந்தித்து கலந்துரையாடியிருந்தனர். இதனைத் தொடர்ந்து நெத்தன்யாகுவுடன் காசா தொடர்பாக பிரத்யேகமாக பேசியதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். காசாவில் நடைபெறுவது சோகமான விடயம் எனவும் அதனை தீர்க்க தாம் விரும்புவதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்த நிலையில் நேற்றைய சந்திப்பில் கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் இதுவரை வெளிவரவில்லை என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். செம்மணியில் அடையாளப்படுத்தப்பட்ட எண்புக்கூடுகளின் எண்ணிக்கை 56 உயர்வு, முறைப்பாட்டாளர்களுக்கும் அச்சுறுத்தல். இஸ்ரேல் கொடியை காலால் மிதித்த இளைஞர் பயங்கரவாத தடை சட்டத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தகவல். சிஐடிக்கு அழைக்கப்பட்ட பிமல் வீரவன்ச கொள்கலன் விடுவிப்பு குறித்த கருத்துக்கள் தொடர்பில் வாக்குமூலம். எரிபொருள் விநியோகத்தில் நெருக்கடி உருவாகலாம் என தகவல். ஏகபோக விநியோக முயற்சி இடம்பெறுவதாக தொழிற்சங்கம் குற்றச்சாட்டு. பாஜகவை விட மிகப்பெரிய துரோகி அதிமுக, தமிழ்நாட்டை திமுகவே பாதுகாக்கும் என்கிறார் கனிமொழி. இஸ்ரேல் பிரதமரை மீண்டும் சந்தித்த ட்ரம்ப் காசா போர் நிறுத்தம் குறித்து பிரத்யேகமாக கலந்துரையாடியதாக தகவல். இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.